ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிகிசியூ. இன்றைக்கி கொஞ்சம் அது வருத்தமான விஷயந்தான். அதை எப்படி இப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. சாத்தான்குளம் 2020 நடைபெற்ற ஒரு மிக கொடூரமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஒரு கொரோனா காலகட்ட பிரிவில் ஒரு ஜூன் மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கடைகளுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு டைம்குள்ளே தான் நம்ம கடையை நடத்தணும், அதுக்கு மேலே நடத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சா, இல்லை மூட சொல்லும்போது கரெக்டாக மூடிட்டு இருந்தபோது ஆச்சா, அந்த மாதிரி தெரியாத சமயத்தில் ஒரு கடையில் ஜெயராஜ் பெனிக்ஸ், அதாவது அவங்க அப்பா ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ், இருவரும் தாமதமாகிருச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காவல்துறையால் சாத்தான்குளத்தில் அவங்க இருவரும் அழைத்து செல்லப்பட்டாங்க. அந்த இருவரையும் ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கி, அந்த இருவரையும் ஒரு 10 போலீஸ்காரங்க சேர்ந்து தாக்கி நிராயுதபாணியாக இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆயுதமே இல்லை. அப்படி இருந்தவங்களை தாக்கி அவங்க லாக்அப் டெத் ஆகியிருக்காங்க. இந்த கேஸை அப்போ இருந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் என்னென்னமோ கேஸு எல்லா விசாரணையும் நடந்து முடிச்சு இன்றைக்கி ஃபைனலாக 6ஆம் தேதி தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதே மாதிரி 6ஆம் தேதி தீர்ப்பை சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி தீர்ப்பு வந்திருக்குன்னா, அந்த 10 பேரில் ஒருத்தர் ஏற்கனவே இறந்துட்டார். ஸோ மிச்சம் இருக்கிற 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை. அது ஏன் அப்படிங்கிறது நீதியரசர் முத்துக்குமரன் அழகாக சொல்லியிருந்தார். அது என்னென்னா, இந்த மாதிரி நான் தண்டனை கொடுக்காவிட்டால் இதை மற்ற காவலர்கள் பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல்ஸை நான் இப்போ எழுதி இந்த தண்டனை நான் கொடுத்தா மட்டும்தான் இது மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆயுள் தண்டனை நான் கொடுத்துர்லாம். ஆனால் இது மற்ற காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். அதனால் மரண தண்டனை தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க அனைவரும் படித்தவர்கள், படித்து தேர்ச்சி பெற்றவர்கள், அனைவரும் காவல்துறையில் சிறந்து விளங்கியவர்கள்னு சொல்லி அப்படிப்பட்டவங்களையும் இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும்? இதெல்லாம் பயம் வரணும் மற்ற காவலர்களுக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதியரசர் முத்துக்குமரன் அருமையான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. 1.48 கோடி அபராதம், அதாவது அந்த 9 பேர் சேர்த்து 1.48 கோடி அபராதமும் இரட்டை மரண தண்டனையும் வழங்கி தீர்ப்பை முடிச்சிருக்காரு. தீர்ப்பை முடிச்சுட்டு அவர் அந்த பேனாமுனியை உடச்சிட்டாரு. இதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இதை இந்த நியூஸ் எடுக்கணுமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இதை எடுத்து பேசி ஆகணும். ஏன்னா இது மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆட்சியிலையுமே இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. காவல்துறை பொதுமக்களுக்கு நண்பனாக தான் இருக்கணும். நண்பனாக இருக்க இல்லாட்டியும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்து அவனுக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைக்கிறக்கூடிய ஆளாக தான் இருக்கணுமே தவிர இப்படி ப்ரூட்டெல்லாம் நடந்துக்கிறக்கூடாது. இது தப்பான விஷயம். காவல்துறை மேலே மக்களுக்கு பயம் இருக்கக்கூடாது, மரியாதை தான் இருக்கணும். அதை காவல்துறை இனிமேல் அதை இந்த வழக்கிலேருந்து திருத்திப்பாங்கன்னு நம்புவோம். காவல்துறை அந்த 9 பேர் செஞ்ச தப்புனால மற்ற எல்லா காவல்துறையும் அப்படி தானே அப்படின்னா அப்படி இல்லை. நிறைய காவலர்கள் அருமையான ஆளாக இருக்காங்க. நான் பார்த்த நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படி கிடையாது. இப்படி தயவுசெய்து இருக்கிறவங்க அவங்க எண்ணத்தை மாற்றி நல்வழிப்படுத்தணும். மக்களை நல்வழிப்படுத்துறது அவங்க நோக்கமாக இருக்குமே தவிர மக்களை அழிக்கிறது அவங்க நோக்கமாக இருக்கக்கூடாது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.